திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இலவச வாஸ்து வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு முழுமையான வகுப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த வகுப்புல பொறுமையாகவும் எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்களுக்கு புரியாத இடத்துல நிப்பாட்டி தெளிவா கேளுங்க. அந்த இடத்தை நம்ம தெளிவா விளக்குனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கான்செப்ட்ல போகலாம். அதுக்கு நீங்க கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. அட் த சேம் டைம் நீங்க யாருமே உங்களோட கேள்வி எப்போது இருக்கோ அப்போ மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை கேட்டு திருப்பி மீட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மொத்தம் ஒரு 50 பேருக்கிட்ட இதுல பார்ட்டிசிபேட் பண்றப்ப உங்களுக்கு நீங்க ஒருத்தர் 2 பேர் மட்டும் பண்ற தவறுகள் மீதி எல்லா பேர்த்தையும் பாதிக்கும். அதனால எல்லா பேருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இனிமே நம்ம தொடங்கலாம்னு இருக்கோம். நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாஸ்து வகுப்பு பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஓகேங்களா? பிப்ரவரி 2ஆம் தேதி வாஸ்து வகுப்பு தொடங்க இருக்கு. அந்த வாஸ்து வகுப்புக்குரிய ஒரு முன்னோட்ட வகுப்பு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய வகுப்பு. ஓகேங்களா? இந்த வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இலவசமாக ஃப்ரீயா நம்ம எல்லா பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றனால நம்ம ஒரு இலவச வகுப்பை இன்னைக்கு கண்டக்ட் பண்றோம். நம்மளுடைய வாஸ்து வகுப்பு பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்க இருக்கு. இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் தொடர்ச்சியா 15 வகுப்புகள் நடக்கும். இந்த 15 வகுப்புகள் அப்படிங்கிறது கட்டண அடிப்படையில நடக்க இருக்கு. இதுல விருப்பம் உள்ளவர்கள் அந்த வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். அதற்கான முன்னோட்ட வகுப்பு தான் அந்த வகுப்பு. ஓகேங்களா? அப்ப அதை தவறாக அமைக்கும் பொழுது அது நமக்கு நேர்மறையான பலனை கொடுக்கிறது. அப்ப எது சார் சரி, எது சார் தவறு, எப்படி சரியாக அமைக்கிறது, தவறாக அமைக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாஸ்துல சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வீட்டை தவறா கட்டிடுறாங்க. சார் 20 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டிட்டேன் சார், இன்னும் போய் இது இடிக்கிறதா, அல்லது இன்னும் கொஞ்சம் அழகா கட்டிட்டேன் வீட்டை, ஆனா வாஸ்துபடி தவறா இருக்கு, நான் இதை போய் இடிச்சு நான் என்ன சரி பண்ணணும்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் குறைஞ்சிடும் சார். அதனால அப்படியே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 50,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு காப்பர் கம்பியை போச்சு வச்சிடறாங்க. காப்பர் கம்பியை வச்சவனே சார் வீடு சுபிச்சமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒரு 50,000 வாங்கிடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வாஸ்துல என்ன வேணா தப்பா இருக்கட்டும், வீட்டை சுத்தி 4 மூளைக்கும் அமாவாசை அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த நாள் வர்றப்பயோ ஒரு 4 மூளைக்கு 4 பூசணிக்காயை வாங்கி புதைச்சி வச்சுட்டு அல்லது உப்பை போட்டு புதைச்சி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வாஸ்து தோஷம் நீங்கிடும் அப்படின்றாங்க. இது எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு ஒரு பரிகாரம் செய்து வாஸ்து அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜோதிடத்துல வேணா ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஏன் செஞ்சா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஜோதிடரோட மனநிலை தான் ஃபர்ஸ்ட். ஒரு தொழில் அப்படிங்கிறது சரியா போகல, அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சா சரியாயிடும்னா அவனோட எண்ணம் ஃபர்ஸ்ட் சரியாகும். அந்த இடத்துல நமக்கு இப்ப கரெக்டா இருக்குப்பா, நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்ப்பா, அப்ப இந்த இடத்துல நம்ம பரிகாரம் பண்றப்ப நமக்கு சிறப்பாயிடும்ப்பா, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவனோட எண்ணம் ஃபர்ஸ்ட் இதாகும். 2வது அருள் கடாட்சம் அப்படிங்கிறது 2வது. ஃபர்ஸ்ட் அவங்களோட எண்ணம் சரியாயிட்டாவே அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுவோம். ஆனா வீட்டுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு பரிகாரம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியுமா, பஞ்சபூதங்களுக்கு தெரியுமா? அப்படின்றப்ப ஒரு வீட்டை நம்ம பரிகாரம் செய்து வாஸ்துப்படி சரி பண்ணவே முடியாது. வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு வீட்டை இடிச்சு சரி பண்ணணும், அல்லது கட்டி சரி பண்ணணும், அல்லது அந்த வீட்டை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூசணிக்காய் வச்சோ அல்லது காப்பர் கம்பியை போச்சோ சரி பண்ணவே முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வீட்டை இடிச்சு சரி பண்ணணும் அல்லது கட்டி சரி பண்ணணும், 2 தான் பண்ணணும். வீட்டை தப்பா கட்டிட்டீங்க, பாத்ரூம் இங்க வரக்கூடாது, அப்ப என்ன பண்ணணும், அந்த பாத்ரூமை இடிச்சிடணும். இன்னொரு இடத்துல ஒரு அறையை தவறா அமைச்சிங்க, அந்த இடத்துல ஒரு நீலாகலங்களை தவறா அமைச்சிங்க, அந்த இடத்துல புதுசா ஒரு அறையை அமைச்சு அதை சரி பண்ணணும். ஒரு மூலையை வெட்டுப்பட்டிருக்கு, அந்த இடத்துல ஒரு ரூமை அமைச்சு நீங்க சரி பண்ணணும். கட்டி சரி பண்ணணும் அல்லது இடிச்சு சரி பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு வீட்டை பரிகாரம் செய்து பூஜை செய்து வாஸ்து பிரச்சனையை நிவர்த்தி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆணிச்சமா சொல்லிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமியில நம்ம வாழ்றோம், இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம வாழ்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எதனால ஆட்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்த நவகிரகங்களினாலும் பஞ்சபூதங்களினாலும் உருவாக்கப்பட்டது அந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற் போல நம்ம ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது அந்த வீட்டுல ஒரு சுபிட்சம் பெறும்.
அதற்கு நேர்மறையாக அமைக்கும் பொழுது நமக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகும். அப்ப எப்படி சார் நம்ம சரியாக அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டை அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய திசை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவுல இப்படி இருக்கு, இப்படித்தான் பூமி இருக்கு. ஓகேங்களா? இந்த பூமிக்கு மேல இருக்க மேல் திசை அப்படிங்கிறது வடக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு நேரா எதிராக கீழே இருக்க திசை தெற்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வலதுபுறம் இருக்க திசை கிழக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படியே இடதுபுறம் இருக்க திசை மேற்குன்னு அர்த்தம். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா, இல்ல வீடியோ எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேர் பேசுங்க, ஏன்னா உங்களுக்கு கரெக்டா கேட்கலன்னா தெளிவா இருக்குங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்ப நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை அப்படிங்கிறது வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம். அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த நவகிரகங்களாலும் பஞ்சபூதங்களாலும் ஆள்கொள்ளப்பட்ட இந்த பிரபஞ்சம் இந்த வடகிழக்கு திசையில் 23.30 டிகிரி சாய்ந்து உள்ளது அப்படிங்கிறது சயின்டிபிக்கா எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கும். 23.30 டிகிரி இந்த பூமி வடகிழக்கு நோக்கி திசையை நோக்கி பள்ளமாக இருக்கிறது. அப்ப வடகிழக்கு நோக்கி திசையை நோக்கி பள்ளமாக இருந்தால் அதற்கு நேரெதிர் திசையான தென்மேற்கு திசை மேடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆகம விதி. அப்ப நம்ம ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது, ஒரு அலுவலகத்தை அமைக்கும் பொழுது, ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்தை அமைக்கும் பொழுது பள்ளமான திசையை நோக்கி பள்ளமான விஷயங்களும், மேடான திசையை நோக்கி மேடான விஷயங்களும் பண்ணும் பொழுது சிறப்பா இருக்கும். சார் பள்ளத்துல என்ன அமைக்கலாம், மேட்ல என்ன அமைக்கலாம்? பள்ளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நீரோடை அப்படிங்கிறது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் அப்படிங்கிறது இயற்கையோட விதிமுறை. பள்ளத்தை நோக்கி ஒரு நீரோடை ஓடும் பொழுது அந்த நீர் பள்ளத்தில் ஸ்டோரேஜ் ஆகும். அப்ப ஒரு இடத்துல நீர் தங்குது அல்லது நீரோடை ஓடுது அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல நீர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு போர் போடும் பொழுது போர் அப்படிங்கிறது ஈஸியா தண்ணி வாட்டர் லெவல் கிடைக்கும். அதே மேட்டுல பாத்தீங்கன்னா அதே பள்ளத்தை நோக்கி ஓடாமல் மேட்டை நோக்கி ஒரு நீர் ஓடுமானா ஓடாது. அப்ப மேட்டுல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பள்ளத்தில வீடு கட்டினா வீட்டுக்கு வெளியில ஃபுல்லா நம்ம வீடு அப்படிங்கிறது தண்ணியில மூழ்கிறோம். அப்ப மேட்டு திசையில நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம மேட்டுல நமக்கு வீடு இருக்கும், பள்ளத்தை நோக்கி தண்ணி தனியா இருக்கும், வீடு தனியா இருக்கும். இல்ல நம்ம பள்ளத்துல போய் நம்ம வடகிழக்கு திசையில வீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப சென்னையில ஃபிளட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வீடை சுற்றி வர தண்ணி இருந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்ச நீதி அது. தண்ணி இருக்கோ இல்லையோ பிரபஞ்ச நீதி அது. அப்ப பிரபஞ்சத்துக்கு எதிராக நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றப்ப அது ஆப்போசிட் பலன் நம்ம கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த மூளை அப்படிங்கிறது மேடு அப்படின்னு அர்த்தம், இந்த மூளை அப்படிங்கிறது பள்ளம்னு அர்த்தம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சப்படி வாஸ்து அப்படிங்கிறது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு 23.5 டிகிரி வடகிழக்கு திசையில் இந்த பிரபஞ்சம் சாய்ந்து இருக்கும் பொழுது வடகிழக்கு திசையை நோக்கி வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமான திசையாக இருக்கிறது. அப்ப தென்மேற்கு திசை நேரெதிர் திசை மேடாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதே விஷயத்தை நான் உங்களுக்கு சதுரமா போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அப்படியே இருக்கட்டும். இது வட்டமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எல்லாமே வட்டமா இருக்குன்னு தான் வச்சுக்கணும். நீங்க சதுரமா இருக்குன்னு வேணாம். சதுரமா இருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக திருப்பி அப்படியே மாத்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த திசை தென்மேற்கு. இப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்ன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் அடிப்படையில் தான் இந்த பஞ்சபூதங்கள் செயல்படுகிறது, வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப
வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது தென்மேற்கு திசை, இது தென்கிழக்கு திசை, இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு திசை, மேற்கும் வடக்கும் சந்திக்கிறது வடமேற்கு திசை. திசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம முதலே சொன்னோம், வடகிழக்கு திசையை நோக்கி இந்த பூமி அப்படிங்கிறது பள்ளமாக இருக்கிறது. அப்ப பள்ளமான இருக்கிற திசையில் நீரோடை அப்படிங்கிறது இருக்கும். பள்ளத்தை நோக்கி ஒரு நீரானது ஓடும். அப்ப நீர் சார்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது வடகிழக்கு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய இடம் இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தை 4 பகுதியாக இப்படி நம்ம பிரிக்கும் பொழுது இந்த பகுதி, இந்த வடகிழக்கு பகுதி நீருக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்களில் நீருக்குரிய பகுதி அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலையத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லது சனி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈசானிய மூலை என்றாலும் சனி மூலை என்றாலும் ஒண்ணுதான். இதுதான் வடகிழக்கு மூலை. இந்த வடகிழக்கு மூலை நீருக்கான பகுதி, பஞ்சபூதங்கள்ல நீருக்கான பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு நேர் எதிரான பகுதி நிலத்துக்குரிய பகுதி. வடகிழக்கு மூலைக்கு நேர் எதிரான இந்த பகுதி தான் நிலத்துக்குரிய பகுதி. அப்ப ஒரு இடத்துல தென்மேற்கு மூலையில தான் நம்ம வீடு கட்டணும். வடகிழக்கு மூலையில வீடு எக்காரத்தை கொண்டு கட்டக்கூடாது. ஏன்னா தென்மேற்கு மூலை தான் நிலத்துக்குரிய பகுதி. நிலத்துக்குரிய பகுதியில் அதாவது நம்ம வீடோ கட்டிடமோ அலுவலகங்களோ எதா இருந்தாலும் தென்மேற்கு மூலையில தான் கட்டணும். இந்த தென்மேற்கு மூலையை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நிறுவி மூலை அப்படின்னு சொல்றோம். எல்லாம் எழுதிக்கீங்க. தென்மேற்கு மூலையை நம்ம நிறுவி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லது சில ஊர்ல கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது கன்னி மூலையினாலும் தென்மேற்கு மூலை தான், குபேர மூலையினாலும் தென்மேற்கு மூலை தான் அப்படிங்கறத எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வடமேற்கு மூலை அப்படிங்கிறது வாயு மூலைன்னு நம்ம சொல்லுவோம். வாயு மூலை என்பது காற்றுக்குரிய இடம் அர்த்தம். அப்ப இந்த இடம் நாம் காற்றுக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காற்றுக்கு நேர் எதிரான இந்த மூலை தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது நெருப்புக்குரிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்த நெருப்புக்குரிய மூலை, நெருப்பு அப்படின்னு எழுதுகிறோம். இந்த தென்கிழக்கு மூலை தான் நம்ம அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு மட்டும் நம்ம பஞ்சபூதங்கள்ல 4 விஷயங்கள் சொல்லிட்டோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய 4 விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்லாம இருக்கோம், அதுதான் ஆகாயம் அப்படின்னு. ஆகாயம் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆகாயம் என்பது நம் வீட்டிற்கும் நம்மளுடைய நம்ம இருக்கிற வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கு வெளியில் இருக்கிற சுற்றுச்சுவர், காம்பவுண்ட் வால் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இப்படி ஒரு வீட்டை நீங்க கட்டியிருக்கீங்க. இந்த இடம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுடைய காம்பவுண்ட் வால். இந்த இடங்கிறது காம்பவுண்ட் வால். அப்ப வீட்டிற்கும் இந்த காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. ஆகாயத்துக்கு பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துக்குரிய பணி. சார் இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்ன வேலை சார் செய்யும்? நீர் நீருக்குரிய வேலையை செய்யும், நெருப்பு நெருப்புக்குரிய வேலையை செய்யும், காற்று காற்றுக்குரிய வேலை செய்யும், நிலம் நிலத்துக்குரிய வேலை செய்யும். அப்ப அந்த ஆகாயங்கிறது என்ன சார் வேலை செய்யும்? ஆகாயம் என்பது இந்த பஞ்சபூதங்களில் 4 பூதங்களை தனக்குள் ஆக்கி கொண்டு தலைவனாக செயல்படும். எப்படி சார் அப்படி ஒரு தலைவனாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு காவலாளி எப்படி வீட்டிற்குள்ள அனுமதி இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் அந்நியர்களை உள்ள விடமாட்டாரோ,
ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பா எப்படி இருப்பாரோ, அதே போல் ஒரு ராணுவ வீரன் எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பா இருக்கானோ, அதே மாதிரி இந்த 4 பஞ்சபூதங்களை 4 பூதங்களுக்கு தலைவனாக இருந்து இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பூதம் அப்படிங்கிறது இந்த 4 பூதங்களுக்கும் தலைவனாக இருந்து செயல்படும். எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இப்படி ஒரு ரோடு போகுது. இந்த இடம் எல்லாம் தெரியுதுங்களா சார்? சார் இங்க நான் வரைஞ்சது தெரியுதுங்களா? நான் என்ன வரையவே இல்லைங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதானே கேட்டேன். இது அரிசினம் வரையன்றதுன்றதுனால கேட்டேன். கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த இப்படி ஒரு ரோடு போகுது. ரோடு போக வரப்ப இங்கே ஒரு பிளாட் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பிளாட் இருக்கு. இப்படி ஒரு 2-3 பிளாட் இருக்கு. இந்த பிளாட் இருக்கிற இடத்துல இந்த நடுவில் இருக்கிற பிளாட் எடுத்துக்கும். நடுவில் இருக்கிற பிளாட்டுக்கு இது ஈசானி மூலை, இது வாயு மூலை, இது அக்னி மூலை, இந்த மூலை அப்படிங்கிறது நிறுதி மூலை. இப்ப இந்த பிளாட்டுக்கு இந்த ரெண்டாவது இந்த இதுக்கு அடுத்த பிளாட்டுக்கு இது ஈசானி மூலை, இது வாயு மூலை, இது நிறுதி மூலை, இது அக்னி மூலை. அப்ப இந்த பிளாட்டுக்கு இது ஈசானி மூலை. அப்ப போர் போடணும் அப்படின்னா நம்ம நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வடகிழக்கு திசையில பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பிளாட்டுக்கு இவங்க வடகிழக்கு திசையில போர் போட்டாங்க அப்படின்னா இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு இது வாயு மூலை ஆயிடும். அப்ப அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானா கண்டிப்பா ஏற்படும். இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க கரெக்டா ஈசானி மூலையில போட்டாங்க. ஆனா இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு பாருங்க, இது வாயு மூலையில போர் இருக்கு. அப்ப வாயு மூலையில ஒரு போர் இருக்கப்ப கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீர் என்கிற இந்த நீர் பஞ்சபூதங்கள்ல நீர் பூதம் அப்படிங்கிற இந்த நீர் தத்துவத்துக்குரிய இடத்தை இல்ல இருந்து நம்ம வாயு மூலை அப்படிங்கிறது பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுது அது சுத்தி வர ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆகாய தத்துவத்தை மீறி நம்ம வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதற்காகத்தான் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுது வெளியில இது சம்பந்தமா ஆகாய தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வேற ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது எப்ப? வீட்டுக்கு சுத்தி வர காம்பவுண்ட் வால் இருக்கிறப்ப. காம்பவுண்ட் வால் இல்லைன்னா ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. கண்டிப்பா இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இதற்காகத்தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். சார் இது ஏதாவது புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசுங்க. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுங்களா? 4 திசைகள்ல எங்க யாரோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்து நவ கிரகங்கள் ஒரு இடத்துல வாஸ்துப்படி நவ கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு இந்த இடத்துலதான் ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த நவ கிரகங்களை பத்தி கொஞ்சம் நம்ம சொல்லி பார்க்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு அப்படின்னு அர்த்தம். இதை எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது தெற்கு, ஓகே. ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் ஒரு இடங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்ம பஞ்சபூதங்கள் அவங்களோட இடத்த நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஒரு நவ கிரகங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம் சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வடக்கு திசை அப்படிங்கிறதுக்கு குரு பகவான் தான் அதோடைய நவகிரக அதிபதி. நவகிரக அதிபதி குரு பகவான் தான் வடக்கு திசைக்கு. அதே மாதிரி இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது புதன் தான் வடகிழக்கு திசையோட அதிபதி. அதே மாதிரி கிழக்கு திசையோட அதிபதி அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையோட அதிபதி சுக்கிரன். தென்கிழக்கு திசையோட அதிபதி யாருன்னா சந்திரன்.
அதே மாதிரி தெற்கு திசையோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செவ்வாய். அதே தென்மேற்கு திசையோடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராகு. சீனிவாசன் சார், தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, உங்களை நான் வகுப்பு விட்டு ரிமூவ் பண்றேன். அடுத்து மேற்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சனி பகவான். வடமேற்கு திசையோடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேது பகவான். ஓகே, இப்ப நம்ம 9 நவகிரகங்கள்ல 8 நவகிரகங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் அவங்களுடைய இடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கிழக்கு திசையா சுக்கிரன் தான், தெற்கு திசையா செவ்வாய் தான், அதே தென்மேற்கு திசையா மேற்கு திசையா சனி பகவான் தான், தென்மேற்கு மூலையா ராகு பகவான் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்காத ஒரே ஒரு கிரகம் அப்படிங்கிறது சூரியன். சூரியனுடைய இடம் அப்படிங்கிறது என்ன, வாஸ்துல நம்மளுடைய இடத்துல சூரியனுடைய இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வடமேற்கும் தென் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இது ரெண்டுக்கு லைன் போட்டீங்கன்னா நடுவுல சந்திக்கிற இந்த மைய புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இதற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அர்த்தம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான். இந்த சூரியனை சுற்றி தான் இந்த நவ கிரகங்களும் சுற்றி வருகிறது. அதோட சேர்த்துதான் சூரியன் அப்படிங்கிறது பூமியை தான் நம்ம சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொரு விஷயத்துல. அது ஜோதிட ரீதியா வர்றப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல நவகிரகம் அப்படிங்கிறது சூரியன் தான், இந்த இடம் தான். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டியிருக்க வீட்டிற்கு மையப்புள்ளி, இடத்திற்கு மையப்புள்ளி இல்ல, தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம கட்டுறவங்க வீடு கட்டியிருக்க பாத்தீங்களா, இப்ப ஒரு 50க்கு 40 அப்படின்னு ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல ஒரு 30க்கு 20ன்னு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. அந்த வீட்டிற்கு வடகிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு மூலைக்கு ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி தென்கிழக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசைக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா ரெண்டும் சந்திக்கிற நடுவுல இருக்கிற மைய புள்ளிக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி தான் சூரிய பகவான். இதைதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். வாஸ்துப்படி இந்த நவகிரகங்கள் எங்க எங்க அமைஞ்சிருக்கோ இது போலதான் நீங்க நவகிரக கோயில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டா இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த நவகிரகங்கள் ஆகம விதிப்படி அமைந்துள்ள இடத்தை அடிப்படையா வைத்துதான் நம்ம வாஸ்தை செயல்படுத்துறோம். சுக்கிரனா கிழக்கு திசை, செவ்வாயா தெற்கு திசை, சந்திரனா தென்கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். இப்ப சார் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, இப்ப நம்ம ஏன் சார் அதை அக்னி மூலைன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த நம்ம சமையல் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். சமையல் பொருட்களுக்கு காரணம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சமைக்கிறது, சமையல் பொருட்கள் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களுக்கு காரணம் யாருன்னா சந்திரன். அப்ப சந்திரன் உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், சமையல் பொருட்களுக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம சந்திரன் நம்ம எடுக்கிறப்ப அந்த சந்திரனுடைய மூளை தான் சமைக்கணும். நெருப்பு இல்லாம சமைக்க முடியுமா? அப்ப சமையல் செய்யற அந்த மூளையைத்தான் நம்ம அக்னி மூளை. நெருப்பு என்பது அக்னி என்று பொருள், அதனாலதான் அக்னி மூளைன்னு அந்த இடத்துக்கு சொல்றோம். காற்று என்பதுதான் வாயு மூளை. காற்று இருக்கிறனாலதான் இந்த இடத்துல வாயு மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈசானிய மூளை அப்படிங்கிறது ஏன்னா அது லட்சுமி கடாட்சமான இடம், ஈசனுடைய மூளை அப்படின்னு சொல்றோம். நம்ம தெய்வீகமான இடம் அப்படின்னாலதான் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த மூளைக்கு நம்ம அந்தந்த ஊர் வழக்கப்படி சில பேர் இதுல சனி மூளைன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப ஏன் சார் சனி மூளைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதா? அது கிடையாது. அந்தந்த ஊர் வழக்கப்படி இதுக்குன்னு ஒரு ஆகம விதி இருக்கு. இதுவா அக்னி மூளை தான், இதுவா நிறுதி மூளை தான். நீங்க நிறுதி மூளைன்னு சொல்லிக்கலாம், அது குபேர மூளைன்னு சொல்லிக்கலாம். எங்க ஊர் திண்டுக்கல், எங்க ஊர்ல இந்த மூளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பழனி மூளைன்னு சொல்லுவாங்க. நீங்க கரூர், திண்டுக்கல், திருச்சி சைடு யார் இருந்தீங்கனாலும் நீங்க இதுல சொல்லுங்க பழனி மூலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூலையில தான் பழனி இருக்கு எங்க ஊருக்கு. அந்த ஊர் வழக்கப்படி அவங்க எப்படி வேணா சொல்லிக்குவாங்க. நமக்கு என்ன ஆகம விதிப்படி இந்த மூலையோட பேர் நிறுதி மூலை தான், இந்த மூலையோட பேர் அக்னி மூலை தான், இந்த மூலையோட பேர் ஈசானிய மூலை தான், இந்த மூலை பேர் வாயு மூலை, இந்த மைய புள்ளிக்கு பேர் பிரம்மஸ்தானம். எல்லாரும் இதை கொஞ்சம் எழுதிக்கிங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். எழுதிட்டுனா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார், சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தெய்வங்கள் அப்படின்றது இருக்காங்க. இந்த இடத்திற்கு அவங்க தான்
இந்த இடத்துடைய அதிபதியாக இருந்து தெய்வமாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப யார் இந்த ஒவ்வொரு இடத்திற்கும் யாரு அந்த இடத்திற்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு திசைக்கு குபேரன், வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன். கிழக்கு திசைக்கு இந்திரன், தெற்கு திசைக்கு யமதர்மன், மேற்கு திசைக்கு வருணன், இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வடக்கு திசையில் ஒருத்தவங்க வீடு சரியாக கட்டி வாழ்ந்துட்டா அவங்க குபேரனை போல் செல்வ செழிப்பாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணமே வடக்கு திசையோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குபேரன். கிழக்கு திசையில ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு செல்வ செழிப்பா வாழ்ந்தா அவங்க இந்திரனை போல் வாழ்வாங்க. கிழக்கு திசையோடைய அதிபதி இந்திரன் அப்படின்னு. தெற்கு திசை மற்றும் மேற்கு திசையில எப்பயுமே ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாவே, இந்த ரெண்டு தெற்கு திசையும் மேற்கு திசை நம்ம வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கும் கிழக்கும் தான் கட்டுவாங்க, தெற்கும் மேற்கும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா தெற்கும் மேற்கும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது தவறா அப்படின்னு கேட்டா, தெற்கும் மேற்கும் வீடு கட்டினா ரொம்பவும் சிறப்பா இருக்கும். ஆனா அதுக்கு ஆகம விதிப்படி நம்ம நடந்துக்கணும். தெற்கு திசையோட அதிபதி யமதர்மன். யமதர்மன் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் யமதர்மன். அப்ப நம்ம தெற்கு திசையில ஒரு வீட்டை கட்டும் பொழுது உண்மையாக நேர்மையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில ஈஸியா வெற்றி பெறலாம். அதை விட்டுட்டு நம்ம அங்க உட்காந்து சாடுத்தனம் பண்றது, தவறான தொழில்கள் பண்றது, இல்ல பொய் பிச்சிலாட்டம் பண்ணா கண்டிப்பா தெற்கு திசையில வீடு கட்டுறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான் கொடுக்கும். அதே மேற்கு திசையை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் யாருக்குன்னா கடின உழைப்புக்கு காரகன் சனி பகவான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நீதியும் நேர்மையும் உண்மைக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான். அப்ப மேற்கு திசையில ஒருத்தவங்க வீடு கட்டி வாழும் பொழுது அவங்க ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தால் ஈஸியா வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஆடம்பரத்தை விரும்பாத ஆளா இருக்கும். சனி பகவான் அப்படின்றவர் யாருன்னா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். அப்ப ஆடம்பரத்தை விரும்பாம ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கும் பொழுது விரைவில் முன்னேறலாம். அவங்க தேவையில்லாத செலவுகள் பண்ணிட்டு ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு ஒரு சோம்பேறியா இருக்கும் பொழுது கண்டிப்பா முன்னேற முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இது அழிச்சிடலாங்களா? சரி, அழிச்சிடலாங்களா? யாருக்காவது இது சந்தேகம் இருந்தா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அழிச்சிடலாம்னா அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சார். இப்ப இந்த இடத்துல ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கிறது இணையும் சொன்னீங்களே, எப்படி சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது, வடகிழக்கு மூலையில நவகிரக அதிபதி என்ன சார் நம்ம சொன்னோம்? புதன். தென்மேற்கு மூலையுடைய நவகிரக அதிபதி யாரு சார்? ராகு பகவான். இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் பொழுது தென்மேற்கு மூலையில் உள்ள ராகு பகவான், தென்மேற்கு மூலையில வாஸ்துப்படி ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டோம், கட்டக்கூடாத விஷயங்களை கட்டிட்டோம். எக்ஸாம்பிள் தென்மேற்கு மூலையில பாத்ரூம் வரக்கூடாது. அப்ப நம்ம தென்மேற்கு மூலையில ஒரு பாத்ரூமை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வர்றவங்க வீட்டுக்கு வர்றவங்க பூரா, சார் தென்மேற்கு மூலையில பாத்ரூம் இருக்கு சார், அதனாலதான் சார் பிரச்சனை, அதை எடுத்துருங்க. தென்மேற்கு மூலையில பாத்ரூம் இருக்கு சார், அதை எடுத்துருங்க. வாஸ்து பார்க்குறவங்க பூரா அதே சொல்றாங்க. அதே உங்களுடைய ஃப்ரெண்டு வீடு, ஏதோ ரிலேஷன் வீடு, ஏதோ ஒண்ணு இதே தென்மேற்கு மூலையில பாத்ரூம் கட்டியிருக்காங்க சார், அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை சார், எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டா, நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடம் 50%, வாஸ்து 50% கண்டிப்பா ஒரு ஜாதகருக்கு ஒரு பலனை தரும். அவருடைய ஜாதகத்தில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துபடி நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கும், தவறு பண்ணியிருக்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு இருந்தால், ராகு பகவான் ஜோதிடத்தில் கெட்டு இருந்தால் கண்டிப்பா அதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே ராகு பகவான் ஜோதிடத்தில் நல்லாக இருந்து
வாஸ்துப்படி ராகு பகவானுடைய இடமான தென்மேற்கு மூலையில் ஒரு பிரச்சனை, ஒரு தவறு பண்ணியிருக்கும் பொழுது நம் வளர்ச்சியை அந்த ராகு பகவான் தடுப்பாரை தவிர கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார். இதுதான் அந்த இடத்துல, ஒரு இடத்துல தவறு பண்ணவங்க எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்ல. தவறு பண்ணாத அந்த இடத்துல வாஸ்துப்படி தவறு பண்ணிட்டு நான் ஜோதிட ரீதியா அந்த கிரகம் கெட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனா ஜோதிடத்திலே நல்லா இருந்து வாஸ்துப்படி நம்ம தவறாக கட்டும் பொழுது அந்த கிரகம் நம்மளை என்ன பண்ணும்னா வளர்ச்சியை தடுக்கும், ஆனா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது யாருக்கு சார் புரியுது, யாருக்கு சார் புரியல நான் சொன்ன விஷயம்? புரியுதுங்களா சார்? சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க நேம் சொல்லி சொல்லுங்க சார். சார் அதான் சார் சொல்றேன், வாஸ்துப்படி தவறாக இருந்து கிரகம் கட்டிருந்தா நமக்கு வாஸ்து பிரச்சனையே அந்த இடத்துல இல்லை. அது கிரகத்துக்குரிய வேலையை தனியா செஞ்சுட்டு இருக்கும். அந்த கிரகத்துக்குரிய வேலையை தனியா செஞ்சுட்டு இருக்கும். நம்ம வாஸ்துப்படி தவறு இல்லைன்னா வீட்டுல பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுல எப்ப பிரச்சனை ஏற்படும்? வாஸ்துப்படி ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணும்போதுதான் வீட்டுல பிரச்சனை ஏற்படும். அப்ப வாஸ்துப்படி நம்ம சரியா கட்டிட்டோம், அந்த கிரகம் ஜோதிடர்கள் தப்பா இருக்குன்னா அந்த கிரகத்துடைய வேலையை வீட்டுல பண்ணாது, தனிப்பட்ட முறையில பண்ணும். இப்ப புதன் கேட்டிருக்கா, உங்களுக்கு படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், அது மாதிரி பிரச்சனை வரும். ஆனா இதே உங்களுக்கு ஜோதிடத்தில் கிரகம் நல்லா இருந்து அந்த இடத்துல நீங்க அதுக்கு நவகிரகங்களுடைய இடத்துல நீங்க தவறு பண்ணும் பொழுது உங்க வளர்ச்சியை கண்டிப்பா தடுக்கும், ஆனா பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனா வாஸ்துலையும் அந்த மூளை தவறாக இருந்து ஜோதிடத்திலையும் அந்த கிரகம் கெட்டு இருக்கும் பொழுது நமக்கு அந்த கிரக ரீதியா, அது எஸ்பெஷலி கரெக்டா சொல்லணும்னா அந்த தசை அந்த புத்தி நடக்கிறப்ப அந்த வீட்டிலே இருக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுது. அதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு வீட்டுல வாஸ்துப்படி தவறா கட்டியிருந்து பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய நபரும் சரியா அதே தவறா கட்டியிருந்து வீட்டுல பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய நபருக்கும் உள்ள வித்தியாசம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஒரு வீட்டை நம்ம அமைக்கிறோம். ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் பார்த்து நம்ம அந்த வீட்டை அமைக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ராசி நட்சத்திர யோகங்களுக்கு தகுந்தாற் போல நம்ம தலைவாசலை அமைக்கும் பொழுதுதான் அது ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ராசி நட்சத்திரம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எந்தெந்த அவங்களோட ராசிக்கு நம்ம எந்த திசையில தலைவாசல் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதற்கு முன்னாடி அந்த ஒரு மனை நம்ம வாங்கணும், அந்த மனையை ஒருத்தவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு யோகம் நல்லா இருக்கா, யாரு பேர்ல பண்ணலாம், அவங்களுக்கு இந்த திசைகள் நல்லா இருக்கா, யோகத்தை கொடுக்குமா அல்லது பாதிப்பை கொடுக்காதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அந்த மனை அப்படிங்கிறது சரியான மனையா இருக்கும். எப்படி இருக்கணும்? தெருக்குத்து மூலக்குத்து அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மனை அப்படிங்கிறது மனையோட வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனையோட வடிவம் எப்படி எல்லாம் இருந்தா அந்த மனை நல்ல மனை, எப்படி எல்லாம் இருந்தா அந்த கெட்ட மனை அப்படிங்கறது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்படி எல்லாம் இருந்தா வாங்கக்கூடாது அப்படின்னு. ஒரு மனையை எப்படி எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனையை சதுரமனை, செவ்வகமனை, முக்கோணமனை, பாம்பு மனை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? சதுரமனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சதுரமனை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. 20 அடி நீளம் இருக்கா, அதே மாதிரி அந்த மனைக்கு 20 அடி அகலம் இருக்கும். இதுதான் சதுரமனை. சதுரம் அப்படிங்கன்னா என்ன? நீளமும் அகலமும் சமமாக இருந்தால் சதுரம். அப்ப இப்படி இருந்தால் ஒரு மனையை வாங்கலாமான்னு கேட்டா, இப்படி இருந்தால் சிறப்பாக அந்த மனையை வாங்கலாம், சூப்பர் மனை அப்படின்னு அர்த்தம். சதுரமனைக்கு அடுத்து செவ்வக மனைன்னு சொல்றோம். செவ்வக மனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செவ்வகமனை என்பது நீளத்தை விட அகலமோ அல்லது அகலத்தை விட நீளமோ பெரிதாக இருப்பது செவ்வகமனை அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள், இது ஒரு 40, இது ஒரு 30 அடி. இந்த 40க்கு 30 அப்படிங்கிறது செவ்வகமனை அப்படின்னு சொல்றோம். இந்த செவ்வகமனை அப்படிங்கிற விஷயத்துல 2 மனை இருக்கு. செவ்வகமனையில என்ன சார் 2 மனை அப்படின்னா, ஒன்னு ஆண்மனை, இன்னொன்னு பெண்மனை அப்படின்னு அர்த்தம். சார் ஆண்மனைனா என்ன சார், பெண்மனைனா என்ன? இந்த செவ்வகமனையில தான் 2 மனை இருக்கு, ஒன்னு ஆண்மனை, இன்னொன்னு பெண்மனை. ஆண்மனை என்பது கிளமேல் நீளம் அதிகமாக இருந்து தென்வடல் நீளம் குறைவாக இருந்தால் அது ஆண்மனை. எக்ஸாம்பிள், உங்களுக்கு முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல இருக்கிற திசை வடக்கு, கீழே இருக்கிற திசை தெற்கு, இந்த திசை கிழக்கு, இது மேற்கு.
இந்த கிழக்கு மேற்கு திசை நீளம் அதிகமாக இருந்து தெற்கு வடக்கு திசை நீளம் குறைவாக இருந்தால் இது 40 அடி இருக்கு, இது ஒரு 35 அடி இருக்கு. இந்த மனைக்கு பெயர் ஆண்மனை அப்படின்னு அர்த்தம். அதே பெண்மனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கு தெற்கு இந்த திசை அதிகமாக இருந்து கிழக்கு மேற்கு திசை குறைவாக இருந்தால் இது ஒரு 30 அடியும் இது ஒரு 45 அடியும் இருக்கு. அதாவது தெற்கு வடக்கு நீண்டு வடகிழக்கு குறுகலாக இருந்தால் அந்த மனைக்கு பெயர் பெண்மனை. சார் ஆண்மனை பெண்மனை வாங்கலாமான்னு கேட்டா ஆண்மனையும் வாங்கலாம் பெண்மனையும் வாங்கலாம், தவறே கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு ஆண்மனையில் ஆணுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பெண்மனையில ஒரு பெண்ணோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அல்லது ஒரு ஆண் இருக்காங்க, அந்த ஆண் அப்படிங்கிறது ஏதோ வீட்டுல பேச்சு கேட்கப்பட்டு ஒரு ஒழுங்கினமா இருக்காரு, ஆனா அவர் வந்து யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த பெண்மனையை ஆண்மனையா மாற்ற முடியும், ஆண்மனையும் பெண்மனையா மாற்ற முடியும். பக்கத்துல இடம் இருந்தால், இப்போ பக்கத்துல ஒரு காலி மனம் இருக்கு, இது ஒரு அல்லது இது ஒரு 30 அடி, இது ஒரு 45 அடி, இது 30 அடி இருக்கு, இந்த மனை அப்படிங்கிறது ஒரு பெண்மனை. அந்த வீட்டுல இருக்க பெண் வந்து ஆணுடைய சொல்ல கேட்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பெண்மனை வாங்க, இந்த ஆண்மனை பெண்மனை ஆண்மனையா மாற்றலாம். எப்படின்னா பக்கத்துல இதே மாதிரி ஒரு மனை இருக்கு, அப்ப அந்த மனையில கொஞ்சம் இடத்த வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஆண்மனை பெண்மனை ஆகிடும். இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியா சரியாக வாஸ்து ரீதியா பண்ணி சரி பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்டுக்காக ஆகம ரீதியில ஆண்மனைனா என்ன பெண்மனைனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப 2 மனையும் வாங்கலாம், 2 மனையும் வாங்கலாம், ஆண்மனையும் வாங்கலாம் பெண்மனையும் வாங்கலாம், எந்த தவறும் கிடையாது. அடுத்து முக்கோண மனை அப்படின்னு சொல்றோம். முக்கோண மனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 4 திசைகளில் ஒரு திசை இல்லாமல் 3 திசைகள் மட்டும் இருந்தால் அந்த மனைக்கு பெயர் முக்கோண மனை என்று பெயர். இப்ப 4 திசைகள்ல இப்படி ஒரு மனை இருக்கு அல்லது இப்படி ஒரு மனை இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்டா வரும். இப்படி இருக்குமான்னு கேட்டா நீங்க என்ன சார் இப்படி இல்லாம பிளாட் இருக்குன்னு கேட்க கூடாது. கண்டிப்பா கார்னர் பிளாட்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அந்த கார்னர் பிளாட் இருக்கிறதுல ரேட்டு கம்மியா கொடுப்பாங்க, அதனால போய் எல்லாரும் வாங்கிடுவாங்க. சார் இந்த ரேட்டு, இது நம்ம ஸ்கொயர் ஃபீட் இடமும் அதிகமா இருக்கு, சென்ட் அங்க 5 லட்ச ரூபா சொல்றாங்க, இங்க 2 லட்சம் தான் சார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த முக்கோண மனையை வாஸ்துப்படி யாருமே வாங்கக்கூடாது, வாங்கவும் மாட்டாங்க. அதனாலதான் கம்மியான ரேட்டுக்கு தர்றது. எப்பயுமே முக்கோண மனையாக இருக்கும் பொழுது அந்த பிளாட்டை நம்ம கண்டிப்பா வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, எந்த பிளாட்டை வாங்கலாம் எந்த பிளாட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முக்கோண மனை என்பது நம்ம வாங்கக்கூடாத பிளாட். சதுர மனை வாங்கலாம், செவ்வக மனை வாங்கலாம், முக்கோண மனை என்பது வாங்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் முக்கோண மனை என்று சொல்றோம். அடுத்த மனை பாம்பு மனை அப்படின்னு சொல்றோம். சார் பாம்பு மனை அப்படிங்கன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாம்பு ஃபர்ஸ்ட் நீளமா இருக்கும், அகலத்தை விட நீளம் அதிகமாக இருக்கிறதா பாம்பு அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த பாம்பு மனை, வீட்டுல பாம்பு மனை என்பது என்னன்னா 1:3 ரேஞ்சுக்கு மேல இருந்தா அந்த மனைக்கு பெயர் பாம்பு மனை. 1:3 அப்படின்னா 1னா 10 அடி, எக்ஸாம்பிள் 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட 3 மடங்கு 60 அடி வரை இருந்தா வாங்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு 20 அடி இருக்கு, இது 58 அடி இருந்தா வாங்கலாம். ஆனா 60 அடி இருந்தா வாங்கக்கூடாது. இல்லது 62, 60 அடிக்கு மேல 1 அடி எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அது பேர் பாம்பு மனை தான். ஒரு மனைக்கு அதன் அகலத்தை விட நீளமோ அல்லது நீளத்தை விட அகலமோ 3 மடங்கிற்கு மேல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மனையை நான் வாங்கக்கூடாது. அந்த மனையின் பெயர் தான் பாம்பு மனை. இப்ப நம்ம சதுர மனை வாங்கலாம், செவ்வக மனை வாங்கலாம், ஆனா முக்கோண மனையோ பாம்பு மனையோ கண்டிப்பா வாங்கக்கூடாது. இந்த இப்படி வந்து 58 அடி இருந்துட்டாவே இந்த மனைக்கு செவ்வக மனை ஆயிடும். ஓகேங்களா? 60 அடிக்கு மேல இருந்தா பாம்பு மனை ஆயிடும். அப்ப பாம்பு மனையை கண்டிப்பா வீட்டுல வாங்கக்கூடாது. சார் இது யாருக்கு சார் புரிஞ்சு, யாருக்கு சார் புரியல? சார் புரியாதவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க சார்.
70-30 பாம்பு மனை கிடையாது சார். 90 அடிக்கு மேல இருந்தா சார் நான் பாம்பு மனை. அது 30 அடி இருக்குல்ல சார். அதாவது 30 அடி இருக்கிறப்ப அதோட 3 மடங்குங்கிறது 90 அடி சார். அப்ப 90 அடிக்கு மேல இருந்தா அது வந்து பாம்பு மனை சார். 70க்கு 30 அப்படிங்கிறது செவ்வக மனை சார். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். பாம்பு மனை அப்படிங்கிறது அது கிடையாது சார். பாம்பு மனைங்கிறது 1:3 ரேஞ்சில் இருந்தா பாம்பு மனை. அது வந்து ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு ஆகம விதின்னு இருக்கு சார். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டுங்களா சார்? இப்படித்தானே சார் இருக்கு. ஃப்ரண்ட்டை விட பின்னாடி கம்மியா இருக்கு. எந்த திசை பார்த்த மனை சார் அது? வடக்கு பார்த்த திசை மனை. இது 30 அடி இருக்கு, இது 20 அடி இருக்குன்னு சொல்றீங்க. மேல ரோடு. வடக்கு பார்த்த மனைனா இந்த பக்கம் தானே ரோடு போகும். ஓகே. இப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு விதிமுறை இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு மனை அப்படிங்கிறது செவ்வக மனை அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த பக்கம் 20 அடினா இந்த பக்கம் கரெக்டா 21 அடி இருக்காது. இது 20 அடினா இந்த பக்கம் 21 அடியே இருக்காது, 20 அடியே இருக்காது. இந்த பக்கம் 15 அடினா இந்த பக்கம் 15 அடியாவே இருக்காது. இங்க 15 அடி இருக்குன்னா இங்கிட்ட ஒரு 17 அடி இருக்கும். இங்க வந்து ஒரு 25 அடி இருக்குன்னா இங்கிட்ட ஒரு 35 அடி இருக்கும். இப்படித்தான் இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா 20னா அங்கிட்ட 20, இங்கிட்ட 15னா இங்கிட்ட 15, இங்கிட்ட 35 இங்கிட்ட 35, அப்படி இருக்கவே இருக்காது எப்பயுமே. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு பிளாட் அப்படிங்கிறது 1 அடி 2 அடி 5 அடி அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். அப்ப மாறி இருக்கும் பொழுது அதை வாங்கலாமான்னு கேட்டா அதற்குன்னு ஒரு டிகிரி அளவுகள் இருக்கு. அந்த டிகிரி அளவுகளை நம்ம வந்து டிகிரி கேம்பஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிற இந்த திசை, இது வடகிழக்கு திசை, இதுதான் வடகிழக்கு திசை. ஒரு இடம் இருக்கு, இடத்துடைய இது வடகிழக்கு திசை, இது வடமேற்கு திசை, இது தென்மேற்கு திசை, இது தென்கிழக்கு திசை. இப்படி இந்த 4 திசைகள் இருக்கும்போது இந்த வடகிழக்கு திசையும் இந்த வடமேற்கு திசையும் 18 டிகிரி வரை வளர்ந்து இருந்தால் அதை வாங்கலாம். 18 டிகிரி வரை வளர்ந்து இருந்தால் அதை வாங்கலாம். 18 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த இடத்துல கேம்பஸ் திசை காட்டும் கருவி இல்லாமல் வாஸ்து என்பது இல்லை. திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு இடத்துல வந்து இது வடக்கு பார்த்த வீடா இல்ல தெற்கு பார்த்த வீடான்னு நம்ம சொல்லணும். அனுமானத்துல சொல்லவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வடமேற்கு மூலை அப்படிங்கிற வடகிழக்கு மூலை 18 டிகிரி வரை வளர்ந்து இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அந்த மனையை வாங்கலாம். 18 டிகிரிக்கு மேல இருந்தா வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வாயு மூலை அப்படிங்கிறதும் 18 டிகிரி வரை வளர்ந்து நீண்டு இருந்தாலோ குறுகியிருந்தாலோ வாங்கலாம். அதற்கு மேல் இருக்கும் பொழுது வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அக்னி மூலை என்பது 12 டிகிரி, அக்னி மூலையும் நிறுதி மூலையும் 12 டிகிரி வரை வளர்ந்து இருந்தாலோ குறுகி இருந்தாலோ வாங்கலாம். அதற்கு மேல் அல்லது குறுகி இருந்தாலோ அதற்கு மேல் நீண்டு இருந்தாலோ கண்டிப்பாக அந்த மனையை வாங்கக்கூடாது. அவ்வளவுதான் அளவு. சார் புரியுதுங்களா? ஓகே. இப்ப அடுத்து நம்ம வந்து ஒரு மனை அப்படிங்கிறது எந்த மனை அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கணும். அதை ஒருத்தவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யாரு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், யாரு பேர்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எந்த திசை பார்த்த மனை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பார்த்த மனை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப வடக்கு பார்த்த திசை அப்படிங்கிறது ஒரு பிளாட் வாங்குறீங்க. அப்ப அந்த வடக்கு பார்த்த திசை அவங்களுக்கு யோகத்தை கொடுத்தா தான் அந்த மனையை வாங்கணும். பிரச்சனை கொடுக்குற இடத்துக்கு போய் நீங்க வடக்கு பார்த்த திசையை வாங்கிடக்கூடாது. அவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்குமோ அந்த திசை பார்த்த மனையை தான் வாங்கணும். நல்லவன்ட்ட போறோமோ இல்லையோ கெட்டவன்ட்ட போயிடக்கூடாது. அப்ப பாதகத்தை செய்யக்கூடிய திசைக்கு போயிடவே கூடாது. அப்ப எது சார் யோகத்தை கொடுக்கும்?
எது பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஜோதிடத்தை வைத்து வாஸ்து நம்ம சொல்ல இருக்கோம். ஓகேங்களா? எல்லாரும் ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது போட்டுங்க. இப்படி ஒரு ராசி கட்டம் எல்லாரும் போட்டுக்கோங்க. சார் இதுல ஜோதிடம் அப்படிங்கறத தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஜோதிடம் அப்படிங்கறது என்னன்னு தெரியாதவங்க இருக்கீங்களா? ஓகே, ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாதவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்க நேம் சார்? ஓகே சார், ஓகே சார். இப்ப ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல மொத்தம் 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. 12 ராசிகளுக்கும் 12 வீடுகள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் காலச்சக்கரம். 12 ராசிகளுக்கும் 12 வீடுகள் அப்படிங்கறத காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த 12 வீடுகளும் சேர்த்த விஷயத்தை தான் நம்ம காலச்சக்கரம் சொல்றோம். இந்த காலச்சக்கரத்தின் முதல் ராசி என்பது மேஷ ராசி. அதே மாதிரி காலச்சக்கரத்தின் முதல் வீடுங்கிறது இதுதான். இந்த வீட்டுக்கு பேர் தான் மேஷம் சொல்றோம். அடுத்த இந்த வீட்டுக்கு பேர் ரிஷபம்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பேர் மிதுனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வீட்டுக்கு பேர் கடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சார் சொல்லுங்க சார். இல்ல சார், இன்னைக்கு இல்ல சார், நான் குரூப்ல போட்டு வந்தேன் சார். போட்டிருக்கேன் நீங்க பார்க்காம இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு பேர் சிம்மம் அப்படின்னு அர்த்தம். இதற்கு பெயர் கன்னி அப்படின்னு அர்த்தம். இதற்கு பெயர் துலாம் அப்படின்னு அர்த்தம். இதற்கு பெயர் விருச்சகம். இதற்கு பெயர் தனுசு. இதற்கு பெயர் மகரம். இதற்கு பெயர் கும்பம். இதற்கு பெயர் மீனம். இப்படி 12 ராசிகளுக்குரிய இடம் அப்படிங்கிறது தான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த 12 ராசிகளுக்கும் 12 வீடுகள் அதிபதியாக இருக்கிறது. 12 ராசிகளுக்கும் 12 வீடு தான் அதோடைய சொந்த வீடா இருக்கு. அது என்ன சார் அவங்களுடைய வீடு அப்படின்னா, இந்த சிம்ம ராசியுடைய யாருடைய வீடு சிம்ம ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதே கடகராசி சந்திரன் அர்த்தம். மிதுன ராசிக்கும் கன்னி ராசியும் யாருடைய வீடு அப்படின்னா புதனுடைய வீடுன்னு அர்த்தம். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசியும் யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடுன்னு அர்த்தம். விருச்சிகத்துக்கும் மேசமும் யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய வீடு. அதே மாதிரி மீனத்துக்கும் தனுசும் குரு பகவானுடைய வீடு. கும்பத்துக்கும் மகரகம் யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்து இந்த ராசிகளை நம்ம பாதக ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்திற்கு ஒரு இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்ணயம் செய்யறோம். அப்ப ஒரு ராசிகளுக்கும் பாதகம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு நம்ம நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா இந்த ராசிகளை நாம் 3 வகையாக பிரிக்க வேண்டும். 3 வகையாக பிரிச்சுதான் அதற்கு பாதகம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப அந்த 3 வகையாக நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரம் அப்படிங்கிறது பிரிக்கிறோம், திறம் அப்படின்னு பிரிக்கிறோம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இந்த சரம் என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்திரம் என்று சொல்ற ராசிகளுக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உபயம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப எதெல்லாம் சார் சரராசி, எதெல்லாம் சார் ஸ்திரராசி, எதெல்லாம் சார் உபயராசி அப்படின்னு சொன்னா மேசராசி அப்படிங்கிறது சரராசி.
இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசிங்கிறது உபய ராசி. அடுத்து கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி அப்படிங்கிறது உபயம், துலாம் அப்படிங்கிறது சரம், விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு அப்படிங்கிறது உபயம். விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய் எழுத மட்டும் போல. அதே மாதிரி மகரம் அப்படிங்கிறது சரம், கும்பம் அப்படிங்கிறது ஸ்திரம், மீனம் அப்படிங்கிறது உபயம். இப்படி ஒரு ராசிகளும் ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரித்து அதற்கு பாதகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்தானமும் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதே மாதிரி திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. திசைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ராசிகளுக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஒரு ராசிகளுடைய திசை என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மேகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு திசை, ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தெற்கு திசை, மிதுன ராசி அப்படிங்கிறது என்ன திசை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கு திசை, கடகராசி அப்படிங்கிறது வடக்கு திசை, சிம்மம் அப்படிங்கிறது கிழக்கு, கன்னி அப்படிங்கிறது தெற்கு, துலாம் அப்படிங்கிறது மேற்கு, விருச்சகம் அப்படிங்கிறது வடக்கு. அதே மாதிரி தனுசு அப்படிங்கிறது கிழக்கு, மகரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெற்கு, கும்பம் அப்படிங்கிறது மேற்கு, மீனம் அப்படிங்கிறது வடக்கு. இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் சரராசி எது, சிரராசி எது, உபயராசி எது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். ஒரு ராசிகளும் 12 ராசிகளும் என்னென்ன, அதற்குரிய அதிபதி என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சார் இப்போ வரையும் சதீஷ் சார் நீங்க தானே சார் சொன்னீங்க உங்களுடைய ஜாதகம் தெரியாதுன்னு சொன்னீங்களா சார்? இது உங்களுக்கு எழுதிட்டீங்களா சார்? ஓகே சார். இப்ப யாராவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க சார். அவங்களுடைய ஜாதகத்திற்கு ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் பாதகம் செய்யக்கூடிய திசை எது அப்படின்னு சார் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க சார். யாருங்க சார்? சதீஷ் சார் உங்களுடைய ஜாதகம் இருக்குங்களா? யாரு வேணாலும் உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறவங்க கொடுங்க. என்னங்க சார்? அதான் சார் உங்களோட ஜாதகத்தை மொத்தமா சொல்லுங்க சார். யார் உங்களுடைய பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் உங்களோட ஜாதகம் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன லக்னம் சார்? விருச்சக லக்னம். ஓகே. ஒவ்வொரு கிரகங்களும் சொல்லுங்க சார் எங்க இருக்கு. குரு, சந்திரன், மாந்தி. ஓகே சார். மேசத்துல கேது, மிதனத்துல செவ்வாய், கடகத்துல சனி, கன்னியில புதன், ஓகே. இப்ப அவருடைய ஜாதகத்தை நம்ம திசைகளை கண்டுபிடிக்கிறப்ப பாதகம் செய்யக்கூடிய திசையா இருக்கட்டும், சாதகம் செய்யக்கூடிய திசைகளா இருக்கட்டும், அனைத்துக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லக்னம் முக்கியம். ராசி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. லக்னம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப அந்த லக்னத்தை வைத்து தான் ஒருத்தவங்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய திசை எது, பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இதற்கு விதிமுறை அப்படிங்கிறது 2 விதிமுறை இருக்கு. அந்த 2 விதிமுறை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிங்க. என்னன்னா முதல் விதிமுறை அவங்களுடைய லக்னத்திற்கு தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுதிக்கணும். அவர் ஜாதகருடைய லக்னத்திற்கு தான் நம்ம திசையை பார்க்க வேண்டும், ராசிக்கு அல்ல அப்படிங்கிறத முதல் பாயிண்ட் எழுதிக்கணும். லக்னத்திற்கு தான் அவங்களுக்கு பாதகம் சாதகம் செய்யக்கூடிய திசைகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் விதிமுறை. 2வது விதிமுறை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாதக திசை அப்படிங்கிறது
ஆகாது அப்படின்னு எழுதிக்கங்க. பாதக திசை என்பது ஆகாது அப்படின்னு எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகருடைய லக்னத்திற்குத்தான் பாதக சாதக திசைகளை பார்க்க வேண்டும், ராசிக்கு அல்ல அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பாதக திசை என்பது ஆகாது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கிங்க. பாதக திசை என்பது ஆகாது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கிங்க. மூணாவது பாயிண்ட் அப்படிங்கிறது பாதக ஸ்தானாதிபதி திசை ஆகாது அப்படிங்கறத எழுதிக்கிங்க. மூணாவது பாயிண்ட் அப்படிங்கிறது பாதக ஸ்தானாதிபதியின் திசை ஆகாது அப்படிங்கிறது மூணாவது பாயிண்டா எழுதிக்கணும். இப்ப சாருடைய உங்களுக்கு அந்த விஷயத்த அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாருடைய லக்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம். ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீன ராசி. ஆனா ராசிக்கு நம்ம பார்க்க கூடாது, லக்னத்திற்கு தான் பார்க்கணும். லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் என்ன பண்றோம்னா சரலக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். இந்த விருச்சக லக்னங்கிறது ஸ்திர லக்னம்னு வந்துச்சு. அப்ப இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 9ஆம் இடம் விருச்சக லக்னத்துக்கு எதுனா 1 விருச்சகம் 1. எந்த லக்னம் நமக்கோ அந்த லக்னம் தான் முதல் வீடு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். எந்த லக்னம் இப்ப விருச்சக லக்னம் அப்படின்னா விருச்சக லக்னம் தான் முதல் வீடு. விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5, மேசம் 6, ரிஷபம் 7, மிதுனம் 8, கடகம் 9. அப்ப 9வது வீடு அப்படிங்கிறது கடகம் வருது. ஏன்னா இது ஸ்திர லக்னம் அப்படிங்கிறதுனால ஸ்திர லக்னத்துக்கு 9வது ஸ்தானம் பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம். அப்ப விருச்சக லக்னத்துக்கு 9ஆம் இடம் வருது கடகம். அப்ப முதல் விதிமுறை நம்ம லக்னத்துக்கு தான் பார்க்கணும்னு லக்னத்துக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது விதிமுறை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாதக திசை ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப விருச்சிக லக்னத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது பாதக ராசி அப்படிங்கிறது பாதக இடம் அப்படிங்கிறது கடகம். கடகத்துக்குரிய திசை வடக்கு. அப்ப சாருக்கு ஃபர்ஸ்ட் வடக்கு அப்படிங்கிறது ஆகாது. அடுத்த விதிமுறை பாதக ஸ்தானாதிபதியின் திசை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாதக ஸ்தானம் இந்த ஸ்தானத்தோட அதிபதி யாரு? கடக ராசியோட அதிபதி யாரு? சந்திரன். கடக ராசியோட அதிபதி சந்திரன். அப்ப சந்திரனுடைய திசை எது? சந்திரன் வந்து இங்க இருக்காரு பாருங்க. சந்திரன் வந்து மீனத்துல இருக்காரு. அப்ப மீனத்தோட திசை பாருங்க வடக்கு. அப்ப சாருக்கு வடக்கு திசை மட்டும்தான் ஆகாது, வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க பாதக ஸ்தானத்திலே பாதக ஸ்தானாதிபதி போய் அவருக்கு அங்கேயும் வடக்கு திசையில தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சாரோட திசை வடக்கு திசை ஆகாது. எந்த திசை ஆகுங்கிறத அடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எந்த திசை ஆகாதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. சார் வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். யாருக்கு வேணா கொடுங்க சார். உங்க பேரை சொல்லிட்டு உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. சொல்லுங்க சார், உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சூரியன், குரு, லக்னமும் உங்களுக்கு மேச லக்னம். ஓகே ஓகே. புதன், கேது. ஓகே சார். ஓகே. மாந்தி. ஓகேங்க சார். ஓகே சார். கடகத்துல சனி. ஓகே ஓகே. சொல்லாமல ராகு. அடுத்துங்க சார். ஓகே. மகரத்துல சந்திரன். மீனத்துல சுக்கிரன். ஓகே. இப்ப சாருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம். மேச லக்னம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சர லக்னமா அல்லது ஸ்திர லக்னமா அல்லது உபய லக்னமான்னு பார்க்கணும். இந்த மேச லக்னங்கிறது சர லக்னமா இருக்கு. அப்ப இந்த சர லக்னத்திற்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம் அர்த்தம். அப்ப 11வது வீடு மேச ராசிக்கு 11வது வீடு அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது கும்பம். அப்ப இந்த கும்பத்துடைய திசை ஏன்னா பாதக திசை அப்படிங்கிறது ஆகாது. அப்ப பாதகம் மேசத்துடைய பாதகம் அப்படிங்கிறது கும்பம். கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப சாருக்கு ஃபர்ஸ்ட் மேற்கு திசை ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். மேற்கு திசை ஆகாது.
அடுத்து இந்த கும்பத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். இவரோட ஜாதகத்துல அவர் தான் பாதக ஸ்தானாதிபதி. ரெண்டாவது பாயிண்ட், பாதக ஸ்தானாதிபதியும் திசை ஆகாதுன்னு சொல்றோம். பாதக ஸ்தானாதிபதி என்ற திசை. அப்ப பாதக ஸ்தானாதிபதி எங்க இருக்காருன்னு பாக்குறோம். சனி அப்படிங்கிறது கடகத்துல இருக்காரு. கடகத்தோட திசை வடக்கு. அப்ப மேற்கு மற்றும் வடக்கு திசை ஆகாது. சார் இந்த விஷயம் யாருக்காவது புரிஞ்சுங்களா புரியலைங்களா? புரியலைன்னா சொல்லுங்க சார், இன்னொரு ஜாதகத்தை போடுவோம். இல்லாட்டி நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கலாம். சார் சதீஷ் சார் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சார். வேற யாருக்காவது புரியல அப்படின்னு சொல்லிட்டா வாங்க சார். வக்ரம் எல்லாத்தையும் விட்டுருங்க சார். வக்ரமா இருந்தாலும் அவங்க இருக்கிற திசை தான் சார். ஓகே, புரியாதவங்க யாராவது தான் வாங்க, திருப்பி இன்னொரு ஜாதகத்தை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகே, இல்லை சார் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியலையான்னு தான் கேட்குறேன் நான். சப்ஜெக்ட் புரியலைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு இன்னொரு ஜாதகத்தை நம்ம போடலாம்னு சொல்றேன். சார் இப்போ யாருங்க சார் பேசுனீங்க? உங்க பேர் சொல்லுங்க சார். புரிஞ்சுங்களா புரியலைங்களா சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு புரியல என்ன சொல்லுங்க, இன்னொரு ஜாதகத்தை போடலாம் அப்படின்னு சொன்னேன். இதுல யாரோட ஜாதகத்தை வேணா போடலாம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா புரியலைங்களா தான் அந்த இடத்துல மேட்ரு. ஓகே, அடுத்து இப்ப நம்ம வந்து எந்த திசை பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யறத பார்த்துட்டோம், யோகத்தை கொடுக்கறது எந்த திசைன்னு பார்ப்போம். அப்ப ரெண்டையும் இணைச்சு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல எப்படி நம்ம சொன்னோமோ அதுல அதே மாதிரி அதுக்கும் ரெண்டே பாயிண்ட் தான். நமக்கு வந்து வீடு நிலம் வாகனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜோதிட ரீதியா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு நிலம் வாகனம் அர்த்தம். நம்ம இந்த இடத்துல ஒரு நிலம் வாங்குவோம், இல்லாட்டி வீடு வாங்குவோம், அல்லது நிலத்துல வீடு கட்டுவோம். அப்ப அதற்கு நம்ம பார்க்கக்கூடிய சாஸ்திரப்படி நம்ம பார்க்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம் அர்த்தம். அப்ப 4ஆம் பாவம் என்பது வீடு நிலம் அர்த்தம். நம்ம வாஸ்துப்படி ஒண்ணு வீடு வாங்குவோம் இல்லை நிலம் வாங்குவோம், இது ரெண்டுக்கு தான் வாஸ்து. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஜாதகத்துல, வீடு நிலம் வாங்குறதுக்கு. அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அதனால எல்லாரும் எழுதிக்கங்க, 4ஆம் இடத்து திசை, 4ஆம் இடத்து திசையில் நம் மனை வாங்கலாம் அப்படிங்கிறத எழுதிக்கங்க, அல்லது வீடு கட்டலாம். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறத எழுதி 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்ற எழுதிக்கிங்க. அந்த திசையில வீடு கட்டலாம், மனை வாங்கலாம். சொல்லுங்க சார். சார் நான் ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் சொல்றதை மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இதுக்கும் விளக்கம் வரும். நான் இந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டேமே நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புரியுதோ புரியல, மற்றவங்களை குழப்பிடாதீங்க நீங்க தயவு செய்து. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்றேனோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் ஏதாவது அந்த இடத்துல கிரகம் இருந்தா இப்படி, கிரகம் இல்லைன்னா ஏதாவது நான் சொல்லியிருக்கேன் மேடம். என்ன கிரகம் இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி என்ன தெளிவா சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லாத கேள்வி. 4ஆம் இடத்துல கிரகம் இருந்தா என்ன, நான் என்ன உங்களுக்கு பாயிண்ட் சொல்றேன். எல்லா பேருமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, ஒண்ணு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் இல்லாத ஒரு கேள்வியா இருக்கு, அல்லது நீங்க ஒரு கேள்வி 4ஆம் இடத்துல இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின் சொல்லுங்க. 4ஆம் இடத்துல கிரகம் இருந்தா என்ன, கிரகம் இல்லாட்டி என்ன லக்னம்னே தெரியாது. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு விளக்குறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க மேடம். நான் 4ஆம் இடம் சொன்னவொடனே 4ஆம் இடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நான் என்ன உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் வேற ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா? சந்தேகத்தை கேளுங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்க. இப்ப நீங்க இப்ப பேசணுங்க யாருங்க சொல்லுங்க. நீங்க ஒரு சந்தேகம் கண்டிப்பா நான் இப்ப இந்த சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சோன்னே நீங்க கேட்கணும்.
இப்போ யார் மேடம் பேசுனது உங்க பின்ன என்னன்னு சொல்லுங்க மேடம். பாண்டியம்மாள், நீங்க அந்த கேள்வியை நான் சொன்னதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த கேள்வி நீங்க என்ன கேள்வின்னு கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு நீங்க சொல்றது விளக்கத்துக்கு முன்னாடி நான் இப்போ விளக்கம் சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடியே போறீங்க நீங்க. சரி, ஓகே, எல்லாம் எழுதிக்கீங்க. 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கீங்க. ரெண்டாவது, 4ஆம் இடத்து அதிபதியோட திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத எழுதுங்க. ரெண்டே பாயிண்ட். முதல் பாயிண்ட் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட் 4ஆம் இடத்து அதிபதியின் திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை அப்படின்னு எழுதிக்கீங்க. 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இவ்வளவு ரெண்டே பாயிண்ட் தான். ஓகேங்களா? இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார். இப்ப ஜாதகத்தை கொடுக்காதவங்க கொடுங்க. உங்க நேம் சார், நேம் சொல்லிட்டு சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்களும். சிவகுமார் சொல்லுங்க சார், உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க சார். கன்னி லக்னம். சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, நீங்க பேசுறதே கேட்கல. துலாம்ல சுக்கிரன் செவ்வாய். அடுத்து விருச்சிகத்துல சூரியன் கேது. தனுசுல புதன். கும்பத்துல சந்திரன். ரிஷபத்துல ராகு. மிதுனத்துல சனி. கலகத்துல குரு. ஓகே, இப்ப நம்ம சொல்லியிருக்க பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது என்ன? இங்க கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது 1, 2, 3, 4. தனுசு அப்படிங்கிறது 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னா கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். கிழக்கு அப்படிங்கிறது சூப்பர். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியின் திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் ஜாதகத்துல எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரு. கடகத்தோட திசை எது? வடக்கு. கிழக்கு வடக்கு திசைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். புரிச்சுங்களா? புரியலைங்களா சார்? சார் இப்ப அந்த பாண்டியம்மாள் மேடம் வாங்க மேடம், உங்களோட டவுட் என்ன மேடம்? என்ன மேடம்? அப்ப புரியாததுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பேசுனீங்கன்னா எப்படி அது முடியும்? நீங்க நான் ஒரு சப்ஜெக்டை நான் சொல்லணும், சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சந்தேகம் கேட்கணும். சொல்றதுக்கு முன்னாடியே நான் எனக்கு இந்த சந்தேகம்னா அது எப்படி நாம சொல்ல முடியும்? என்னங்க சார்? சொல்லுங்க சார், சந்தேகம் கேளுங்க சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம ரெண்டையும் இணைச்சு ஒரு ஜாதகம் பார்ப்போம். பாதகம் சாதகம் எந்த திசையும் வரும், அடுத்து பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யக்கூடிய திசையை பார்த்தாச்சு. இது சாதகம் செய்யக்கூடிய திசையை மட்டும் உங்களுக்கு பார்த்துருக்கோம். ரெண்டுக்கும் சேர்த்து இன்னும் அடுத்த தடவை பார்ப்போம். இது உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை புரிஞ்சிருச்சுங்களா, சாதகம் செய்யக்கூடிய திசை புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். ரெண்டும் எனக்கு சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரே கேள்வி, சார் எனக்கு எந்த திசை ஆகாது, சார் எனக்கு எந்த திசை ஆகும், அந்த கேள்வி தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சார் இதே திசை எனக்கு ஆகாதுன்னு வருது, இதே திசை ஆகும்னு வருதுங்கிறது அடுத்து. இப்ப இந்த சாதகம் செய்யக்கூடிய திசையை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது யோசனை இருக்குங்களா? வேற யாராவது ஒருத்தவங்க ஜாதகம் கொடுங்க, அவங்க ஜாதகத்தை போடும். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அடுத்து நம்ம எடுத்தவொடனே எல்லாத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணிட்டு, ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் ஈஸியா புரியும், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு சுத்தமா புரியாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் தகுந்தாற் போலதான் நம்ம ஒரு வகுப்பு எடுக்கணும். ஜோதிடம் சொன்னவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, சரராசியா சிறராசியா பேர் சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும், நோட எழுதி போடணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ராசியோட அதிபதி என்ன, அதுக்கு எத்தனாவது வீடு, 9வது வீடு, 8வது வீடு, 7வது வீடு, எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு புரியும். ஆனா ஜோதிடமே தெரியாதவங்க இருக்காங்க, வாஸ்துனா என்னன்னு தெரியாதவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் தகுந்தாற் போல ஒரு வகுப்பு எடுக்கிறப்பதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிடலாமே நம்ம.
சார் கடக லக்னம். உங்க நேம் சார்? ஏழுகுணா ஈரோடு. ஓகே சார். கடக லக்னம் சொல்லுங்க சார். கடக லக்னம், லக்னத்திலே கேது. ஓகே சார். சிம்ம வீட்டில் புதனும் சூரியனும். ஓகே சார். கன்னியில சுக்கிரன், விருச்சகத்துல குரு, மகரத்துல செவ்வாய் ராகு. ஓகே சார். ரிஷபத்துல சனி. சார் ரிஷபத்துல சனி, மீனத்துல சந்திரன், மிதுனத்துல சந்திரன். ஓகே. இப்ப சாருடைய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். நம்ம பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது முதல்ல பார்த்துட்டோம். இப்ப சாதகம் செய்யக்கூடிய திசையில நம்ம சொல்லியிருக்க ரெண்டே பாயிண்ட் என்னன்னா, 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப சாருடைய திசைப்படி கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது 1, 2, 3, 4. மேற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி மேற்கு திசையோட அதிபதி இந்த துலாமுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது சாருடைய ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் என்ற கிரகம் கன்னியில இருக்கு. அப்ப கன்னியோட திசை எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெற்கு திசை. அப்ப மேற்கு திசையும் தெற்கு திசையும் சாருக்கு சாதகமான திசைகள். சார் புரிஞ்சிருச்சுங்களா இல்ல சார்? சார் வேற யாருக்காவது இது புரியலைங்களா? இந்த சாதகம் பாதகத்தோட திசையை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க சார். நம்ம ரெண்டையும் எனக்கு அடுத்து பார்க்க போறோம் சார். அதற்கு முன்னாடி இப்ப வரையும் நான் சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஓகே. வேற யாருக்காவது சார்? சந்தேகங்கள் இருந்தால் சந்தேகம் கேட்கிறப்ப கேளுங்க சார். ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டையும் இணைச்சு நம்ம அடுத்து போறோம்னு சொல்ல போறோம். சார் சொல்லுங்க சார். கும்பலக்னம் உங்க ஜாதகத்தை போட்டுங்களா? இல்லை போடட்டுங்களான்னு கேட்குறேன். ஓகே. கும்பலக்னம் சிவகுமார் தானே சார் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்கள்? அப்போ இதுக்கு முன்னாடி ஜாதகம் போட்டோங்களா உங்கள் ஜாதகம்? சொல்லுங்கள் சார். கும்பலக்னம், மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சனி, கன்னியில சுக்கிரன், துலாம்ல செவ்வாய், சூரியன் புதன், தனுசுல ராகுங்களா? குரு. சொல்லுங்க சார். மிதுனத்துல கேது. ஓகே. இன்னொரு கிரே வரணுங்க சார். 4, 9 ரைட். ஓகே. இப்போ ஓகே சார். ஓகே. இப்போ உங்களுடைய ஜாதகத்துப்படி கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். ரிஷபத்தோடைய திசை தெற்கு திசை. ரிஷபத்தோடைய திசை தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஃபர்ஸ்ட் தெற்கு திசையோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தெற்கு திசையோட ரிஷபத்தோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். அப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது கன்னியில இருக்காரு. அப்ப கன்னியோட திசையும் தெற்கு திசை தான். அப்ப சாருக்கு தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஒன்று ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த சாதகம் அப்படிங்கிறது விஷயத்துல நம்ம எப்படி பார்க்கணும், ரெண்டையும் இணைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா சார்? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சார். சாதகம் பார்க்கறது தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை தான் சார். புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார் சிவகுமார் சார்? ஓகே. இப்ப ஒரு ஜாதகத்தில் சாதகமும் பாதகமும் ஒரு திசை வருது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்து பார்க்க போறோம். அடுத்து ஒரே ஜாதகத்தை யாராவது வரை கொடுக்காதவங்க ஒருத்தவங்க கொடுங்க. அவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த திசை சரியில்லை, எந்த திசை நல்ல திசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரமகுரு சொல்லுங்க. பரமகுரு சொல்லுங்க சார். மிச்சம் எல்லாம் மீட் பண்ணிக்கங்க. துலாம் லக்னம்.
துலாம்ல கேது, மீனத்துல சனி, மேசத்துல ராகு. மீச்செல்லாம் மீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். மேசத்துல ராகு, சூரியன் புதன் ரிஷபத்தில், மிதுனத்துல சுக்கிரன், கன்னியில செவ்வாய் சந்திரன், கடகத்துல குரு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறோம். ஓகேங்களா? லக்னம் என்ன லக்னம் பாக்குறோம்? துலாம் லக்னம். துலாம் லக்னங்கிறது சர லக்னம். ஓகேங்களா? இந்த சர லக்னத்திற்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்மத்தோட திசை கிழக்கு திசை. ஃபர்ஸ்ட் பாதகம் அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப இந்த சிம்ம லக்னத்துடைய அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிம்மத்தோட அதிபதி அப்படின்றது சூரியன். சூரியன் சாருடைய ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சூரியன் அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்காரு. அப்ப ரிஷபத்தோட திசை தெற்கு திசை. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி கிழக்கு திசையும் தெற்கு திசையும் பாதகம் செய்யக்கூடிய திசைகள் அர்த்தம். ஒண்ணு. அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கறதுனால சாருடைய இதுல 4ஆம் இடத்து திசையை பாக்குறோம். 1 2 3 4. 4ஆம் இடத்து திசை, 4ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கு. 1. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாக்குறோம். சனி பகவான் இந்த ஜாதகத்துல மீனத்துல இருக்காரு. மீனத்துல இருக்கிற திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப கிழக்கு திசையும் தெற்கு திசையும் அவங்க சாருக்கு பாதகத்தை கொடுக்கிறது, தெற்கு திசையும் வடக்கு திசையும் யோகத்தை கொடுக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது பாதகஸ்தானத்துடைய திசையாகவும் வருது, யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் வருது. பணமும் கொடுக்குறாரு, பணத்தை புரிஞ்சுறவராகவும் இருக்காரு. அப்ப நன்மையும் கொடுக்குறாரு, தீமையும் கொடுக்குற ஒரு திசை வருதுன்னா அந்த திசையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இதுதான் எல்லாரும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த கேள்வி. பாதகஸ்தானமும் அவரே வர்றாரு, யோகத்தை கொடுக்குறவரும் அவரே வரும் பொழுது அந்த திசையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்ப இவருக்கு சாருடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை ஒரே ஒரு திசை, வடக்கு திசை மட்டும்தான். பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு திசையும் தெற்கு திசையும். இன்னும் இருக்கிற ஒரே ஒரு திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேற்கு திசை. மேற்கு திசை சமமான திசை. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தீமையும் இல்லை நன்மையும் இல்லை என்றால் அந்த திசையை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம வடக்கு திசையில் ஒரு பிளாட்டோ வீடோ அமைக்க முடியாத பட்சத்தில் மேற்கு திசையில் அமைத்துக் கொள்ளலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு திசையில தெற்கு திசையில அமைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அவங்க பாதகம் செய்யக்கூடியவங்க. அப்ப வடக்கு திசையில் அமைத்துக் கொள்ளலாம். முதல் விஷயம், வடக்கு திசையில் அமைக்க முடியாத பட்சத்தில் மேற்கு திசையில் அமைக்கலாம். இது யாருக்கு புரியுது யாருக்கு புரியல சார்? புரியாதவங்க வாங்க சார். ஓகே மேடம், இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா புரியலைங்களா மேடம்? இல்ல மேடம், இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா புரியுங்களா மேடம்? இல்ல ஓகே, உங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம். இல்ல இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். ஓகே ஓகே, உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க மேடம். மீனாட்சி மேடம். லக்னம் என்ன லக்னம்னு சொல்லுங்க மேடம். சிம்ம ராசி சிம்ம லக்னம். அப்ப லக்னமும் இது, சந்திரன் இங்கதான் இருக்காரு. ஆறு சொல்லுங்க மேடம். சுக்கிரன், சூரியனும் இங்கதான் இருக்காரு, சுக்கிரனும் இங்கதான் இருக்காரு, மாந்தி இங்கதான் இருக்கு. ஓகே, அடுத்து மேடம் கன்னியில சனி. அடுத்து துலாம்ல குருங்களா? துலாம்ல குரு, தனுசுல செவ்வாய். அடுத்துங்களா முன்னாடிங்களா? விருச்சிகத்துல செவ்வாய். விருச்சிகத்துல செவ்வாய். ஓகே, தனுசுல கேது,
ஓகே. மிதுனத்துல ராகு. ஓகே. 2 5. இன்னும் ஒரு கிரகம் வரணும். புதன் எங்க மேடம் இருக்காரு உங்க ஜாதகத்தில்? சனி புதன் 2 கண்ணியில. ஓகே. இப்ப மேடத்தோட மீனாட்சி மேடத்தோட ஃபர்ஸ்ட் பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு பாக்குறோம். அப்ப இவங்களுக்கு சிம்ம லக்னம். பாதக ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமானு கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு பாதக ஸ்தானத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம் ராசி அப்படின்னு அர்த்தம். ஸ்திரத்துக்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். ஸ்திரராசிக்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம். அப்ப 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானத்துல சிம்மத்துல இருந்து 9ஆவது இடத்தை என்றோம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9ஆம் இடம்ங்கிறது மேஷம். மேஷத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கிழக்கு திசை அப்படிங்கிறது ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அப்ப பாதக ஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய். பாதக ஸ்தானத்தோட அதிபதி தான் பாதக ஸ்தானாதிபதி. அப்ப பாதக ஸ்தானம் மேஷம். மேஷத்தோட அதிபதி செவ்வாய். அவரு தான் பாதக ஸ்தானாதிபதி ஆகிறாரு. அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் விருச்சகத்துல இருக்காரு. அப்ப விருச்சகத்தோட அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விருச்சகத்தோடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு. அப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. கிழக்கு திசையும் ஆகாது, வடக்கு திசையும் ஆகாது. அப்ப அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப சிம்ம ராசி சிம்மத்துல பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் விருச்சகம். அப்ப விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்குங்கிறது யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட். அடுத்து இதோட அதிபதி யாரு? செவ்வாய். அவரு செவ்வாய் தான். அவருடைய இடம் அப்படிங்கிறதும் வடக்கு தான். அப்ப வடக்கு திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் வந்துருச்சு. கிழக்கு திசையும் வடக்கு திசையும் பாதகத்தை கொடுக்கணும் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல வடக்கு திசை அப்படிங்கிறது பாதகத்தையும் கொடுக்குது, யோகத்தையும் கொடுக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த திசையை அவாய்ட் பண்ணிடணும். வடக்கு திசையில வீடு கட்டக்கூடாது. பாதகத்துல மட்டும்தான் வச்சுக்கணும். அப்ப இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை என்பதே இல்லை. பாதகத்தை கொடுக்கிற திசை தான் யோகத்தையும் கொடுக்கறதா வருது. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு அந்த திசை தான் 2 இடத்துக்கும் வருது. பாதக ஸ்தானத்துக்கு அதே வருது, யோக ஸ்தானத்துக்கு அதே வருது, யோக ஸ்தானாதிபதியும் அங்கேயே இருக்காரு. அப்ப அந்த திசை இவங்களுக்கு பாதகமாகவும் வந்துடுது. அப்ப அந்த வடக்கு திசையை அவாய்ட் பண்ணிடணும். அப்ப இவங்களுக்கு பாதகம் அப்படிங்கிறது கிழக்கும் வடக்கும். அடுத்து பாதகங்கிறது இல்ல, நடுநிலை அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற மேற்கும் தெற்கு திசையில தான் இவங்க அமைச்சுக்கணும். மேடம் புரியுதுங்களா மேடம்? அதாவது வடக்கு திசையில நீங்க ஒரு வேளை வீடு கட்டி இருந்தீங்கன்னா அதுல பெரிய வளர்ச்சியும் இருக்காது, பெரிய வீழ்ச்சியும் இருக்காது. வாடகை வீட்டையா இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதுதான் விதிமுறை. தெற்கு மேற்கும் தான் கரெக்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. இப்ப இதுவரை நடந்த வகுப்புகள்ல யாருக்காவது இந்த விஷயத்துல சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் அதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். உங்க நேரம் பேரை சொல்லிட்டு பேசுங்க சார். நம்ம 40 பேருக்கு மேல இருக்கப்ப பேரு சொன்னா தானே சார் யாருன்னு தெரியும். முருகேசன் சார், சொல்லுங்க சார். சார் ஜாதகம் இல்லாதவங்களும் பேசவே முடியாது சார். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி சார் பேச முடியும்? அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அதே மாதிரி இது யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் பார்க்கக்கூடாது. ஒரு வீட்டில் இப்போ 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், ஒருத்தவங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும், எல்லா பேத்துக்கும் யோகத்தை கொடுக்குற ஒரு திசை அப்படிங்கிற வரவே வராது. அப்போ இது யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வீடா இல்லை நிறுவனமா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வீடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடா இருக்கும் பட்சத்தில் ஒரு வீடு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படிங்கிற அர்த்தம். வீட்டுக்கு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஜாதகருடைய மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் அர்த்தம்.
அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு நிலத்தை வாங்குறப்ப அவங்க மனைவி பேர்ல பதிவு பண்ணுவதுங்கிறது சிறப்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, வீடும் சுக்கிரன் மனைவியும் சுக்கிரன் அப்படிங்கறனால கண்டிப்பா அவங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப அவங்களுடைய ஜாதகத்துப்படி தான் நம்ம பார்க்கணும். பத்திரம் யார் பேர்ல பதிவு பண்றோமோ அவங்க பேர்ல தான் பார்க்கணும். ஆனா பத்திரங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நல்லது, அது வீடா இருக்கிறப்ப. ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஆண்கள் பேர்ல தான் ஆண் பேர்ல தான் வாங்க போறேன் அப்படிங்கிற பட்சத்துல யார் பேர்ல பதிவு பண்றீங்களோ பதிவு பண்றவங்களுக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற மனைவிக்கும் பெண்ணுக்கும் யோகத்தை கொடுக்கணும். பெண்ணு பேர்ல பதிவு பண்றீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்க தேவையில்ல. அந்த வீட்டுல முதன்மையா இருக்கிற பெண்ணுக்கு, அம்மாவா இருந்தா அம்மா, மனைவியா இருந்தா மனைவி, அந்த வீட்டுல முதன்மையா இருக்க பெண்ணுடைய பேர்ல பதிவு பண்றப்ப அவங்களுடைய பேருக்கு மட்டும் யோகத்தை கொடுக்குற திசையில வாங்கினா போதும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், பெண் பேர்ல வாங்காம ஒரு ஆணுடைய பேர்ல வாங்குறப்ப அந்த ஆணுக்கும் நல்லா இருக்கணும், அந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு அந்த திசை நல்லா இருக்கும். அப்படித்தான் அந்த மனைவி சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா சார்? சொல்லுங்க சார். ஓகே சார். சார் அவர் பேர்ல எவ்வளோ சார், இறந்தவங்க பேர்ல நிலம் எப்படி சார் இருக்கும்? அடுத்து மாத்தானே சார் ஆகணும், அது மாத்தானே சார் ஆகணும். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஓகே சார். சார் அதான் சார், இப்போ அதுக்கு முன்னாடி கேள்வி பொறுத்தவங்க அதுதான் சார் கேட்டிருந்தாங்க, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கவே முடியாது சார். அப்போ உங்களுடைய ஜாதகத்துப்படி திசையை பார்த்துக்குங்க, அவங்க பேர்ல வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். வாங்கிக்கிங்க சார், அது ஜாதகம் இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், வேற உங்களுக்குலாம் நான் சொல்லல. மனைவி பேரில் வாங்குறது சிறப்பு அப்படிங்கிறனால ஒரு விஷயத்துக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் சார் அது சார் அதாவது 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் தான் சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். சார் ஒருவேளை அந்த திசை ஜோதிட ரீதியாக அதுக்கு ஜாதகம் இல்லாதனால அது ஓகே, ஜாதகம் இருக்கிறவங்க அதை அப்ளிகேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பற்றியும் அது சரியாக வராது சார். இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் 10ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் அவங்கள்ட்ட ஜாதகம் இல்லை சார். இப்போ நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன், ஒருத்தவங்க மனைவிக்கும் கணவருக்கும் ஜாதகம் இருக்கும், அவங்க வெரிஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது சார். இதெல்லாம் ஒரு பிரசன்ன முறை தான் சார். பிரசன்னம் அப்படிங்கிறது இறைவன் அந்த நேரத்தில் கொடுக்குற தகவல் சார். சரியாக வரலாம் 99%, ஆனால் எல்லா பேத்துக்கும் சரியாக வராது. ஜாதகம் இல்லாத பட்சத்தில் வேற வழியில் இல்லை சார். காரில் தான் போகணும், காரில் போக முடியாது, சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு, எல்லாம் படகுல தானே சார் போகணும், முடியாத பட்சத்தில் தானே சார். அது மாதிரி தான் சார், வேற ஒன்றும் இல்லை. முடியாத பட்சத்தில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஆ சரி சார். சொல்லுங்கள் சார். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே ஓகே. நம்மளுடைய இந்த வாஸ்து இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த வாஸ்து வகுப்புக்குரிய முன்னோட்ட வகுப்பு தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது முன்னாடி வகுப்பு நம்ம முன்னாடி சொன்னோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது 15 நாட்கள் நடக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி 15 நாட்கள் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? இந்த வகுப்புக்கு உங்களுக்கு சான்றிதழ் மற்றும் புத்தகம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். ஓகேங்களா? இந்த 5000 ரூபாயை நீங்க 2 தவணைகளாக 3 தவணைகளாக செலுத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு அமௌண்ட் கட்டணம் செலுத்தி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இணைந்துட்டு அதுக்கப்புறம் வகுப்பு முடிகிறதுக்குள்ள நீங்க அமௌண்ட் செலுத்தி நீங்க வகுப்பு முடிகிறதுக்குள்ள செலுத்திக்கணும். இதுதான் இந்த வகுப்புடைய விதிமுறை. இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மறுநாள் உங்களுக்கு வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இன்னைக்கு நடக்கிற வீடியோ, இந்த வீடியோ மறுநாள் கொடுத்துருவோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்க வீடியோவை பார்த்து நீங்க உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்களுக்கு என்னுடைய நம்பர் நான் இதில் நோட் பண்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதை தொடர்பு கொண்டு நீங்க வகுப்பை இணைந்து கொள்ளலாம்.
சொல்லுங்க, இருங்க சார், நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க சார், பேசுவோம். என்னுடைய பெயர் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். என்னுடைய நம்பர் 9956663504. உங்களுக்கு வகுப்பு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, வாஸ்து சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களா இருந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது திருப்பி சொல்லிடுறேன். பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தொடங்க இருக்கு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது 15 நாட்கள் நடக்கும். 15 நாட்கள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடக்கும். இதோடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை 2-3 தவணைகளாக செலுத்தி நீங்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் திரும்பி சொல்லிடுறேன். இப்ப சொல்லுங்க சார், உங்களுடைய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஓகே ஓகே சார், அப்படியெல்லாம் கிடையாது சார். அவங்களோட யோகம் இருந்துச்சுன்னா மேற்கு பார்த்த மனை அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அந்த விஷயத்த நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், ஏன் மேற்கு பார்த்த மனையும் தெற்கு பார்த்த மனையும் அதிகம் பேர் விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வாங்கினா சரி, அது தவறு. அது ஒன்றும் அப்படின்னா அமைச்சு கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை சார். ஆனால் மேற்கு பார்த்து அமைச்சா தப்புன்னு யாருமே சொல்லல சார். எல்லாம் இல்லை, மேற்கு பார்த்த மனையை வாங்கி எல்லா பேரும் வடக்கு பக்கம் தான் அமைக்கிறாங்க சார். எல்லா பேரும் அமைக்கிறது இல்லை, ஒரு 25% பேர் அமைக்கிறாங்க. அந்த அமைப்பு இருக்கிறவங்க அமைக்கிறாங்க. மேற்கு பார்த்த மனையை ஏன் மேற்கு பார்த்த மனையை வாங்க முடியாதுன்னா அதுல சில விதிமுறைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா வடக்கு பார்த்த மனையும் கிழக்கு பார்த்த மனையும் நீங்க எப்படி வேணா அமைச்சுக்கலாம். அந்த இதுல நீங்க வாஸ்துப்படி அமைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். வடக்கு பார்த்த மனையும் தெற்கு பார்த்த மனையும் மேற்கு பார்த்த மனையும் வாஸ்துப்படி நீங்க அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா தலைவாசல் கரெக்டா அமைக்கணும். கிச்சன் அமைக்கிறப்ப தலைவாசல் அந்த இடத்துல தான் வரும். பாத்ரூம் பின்னாடி வரும். படிக்கட்டு பின்னாடி வரும். அதெல்லாம் வகுப்புல உங்களுக்கு தெளிவா இருக்கும் சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ஓகே 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 மேடம். ஓகே 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 இல்ல, வீட்டை தான் மாத்தணும் மேடம், வேற வழியே இல்லை மேடம். உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த வாஸ்துல இந்த பரிகாரம் பண்ணி சரி பண்ற விஷயம் அப்படிங்கிறது 100% தவறு. ஓகே.